Greetings everyone. Thank you for joining today's session of newspaper analysis. So these are the contents today we are going to see in analysis. So first article which is about tuberculosis and mental health. Like tuberculosis-னால நமக்கு mental health ஏற்படலாம் and mental health-னால tuberculosis-ம் ஏற்படலாம். So we are going to see about the integrated perspective in this article. And the next article is about Syria's Azad regime. And we are also going to see copper industry in India. அதனோட challenges and also opportunities என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் இந்தியா பூட்டானோட ரிலேஷன்ஸ், ரீசெண்டாக நடந்த பைலேட்ரல் டிஸ்கஷன்ஸ் அண்ட் நமக்கு ஆல்ரெடி இருக்க சேலஞ்சஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் என்ன அதெல்லாம் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் அஸ் கோ இன் டு அவர் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல். Tuberculosis and mental health. We already knew India has been called as the TB capital of the world because நம்ம இந்தியாவில் நிறைய டிபி கேசஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ அதை சுற்றி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரைமரிலி டிபி வந்து புவர் பீப்புளை தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அண்ட் டிபி சுற்றி நிறைய ஸ்டிக்மா ஆல்ரெடி இருக்குது பிகாஸ் இது வந்து ஹைலி கண்டேஜியஸ். டிபி இஸ் பீயிங் சீன்ட் ஆஸ் த டிசீஸ் ஆஃப் பாவர்ட்டி. மென்டல் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் ஆன் டிபி என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டிக்மா அண்ட் ஆஸ்ட்ராசிசம். ஸோ டிபி வந்து ஹைலி கண்டேஜியஸாக இருக்கிறது அப்படின்றதுனால டிபி பேஷண்ட்டே எல்லோரும் கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க அது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐசோலேஷன் அண்ட் பாய்காட் இருக்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு லீட்ஸ் டு ஹியூமிலியேஷன் அண்ட் இதுவே வந்து மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணலாம். தென் ட்ரீட்மெண்ட் சேலஞ்சஸ் லைக் the tuberculosis ஓட ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரே வந்து it is a long process and it also has severe side effects and it is also painful அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் சேலஞ்சுமே அவங்கள வந்து மென்டல் ஹெல்த்துக்கு இம்பேக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் சேலஞ்சஸ் இருக்கிறப்ப அவங்களுக்கு சரியான கவுன்சிலிங் கொடுக்கணும். அந்த கவுன்சிலிங் கொடுக்காம ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா சோஷியல் பாய்காட் தான் நடக்குது. அதனால் these two factors contribute to mental health impacts in TB. ஸோ தென் பைடைரக்ஷனல் லிங்க். டிபி வந்து எப்படி மென்டல் ஹெல்த்துக்கு லீட் பண்ணும் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டிக்மா அண்ட் ட்ரீட்மெண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் வந்துட்டு அலாங் வித் ஹியூமிலியேஷன் அண்ட் ஐசோலேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி டிபி பேஷண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால இட் லீட்ஸ் டு மென்டல் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் மென்டல் ஹெல்த் டு டிபி அப்படின்ற வகையில் பார்த்தா ஆல்ரெடி டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டியில் இருக்கவங்க அவங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ திஸ் மேக்ஸ் தெம் சசப்டபிள் டு மெனி டிசீஸ். டிபி மட்டும் இல்லை அண்ட் மெனி அதர் டிசீஸுக்கு இவங்கள சசப்டபிளாக இருக்குது. அதனால் திஸ் கேன் ஆல்சோ ஹேப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிசி அண்ட் ப்ரோக்ராமேட்டிக் கேப்ஸ் என்னன்னு பார்த்தா ஆல்ரெடி டிபி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம மென்டல் ஸ்க்ரீனிங் வந்து நம்ம நடத்துறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் ஓன்லி இன் இந்தியா, 26 கண்ட்ரீஸில் 2 கண்ட்ரீஸில் தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதுக்கான வே ஃபார்வர்ட் என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் இன்டகிரேஷன். லைக் த டிபி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லேயே மென்டல் ஹெல்த்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வே ஃபார்வர்ட். தென் கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட்டும் என்ஹான்ஸ்டு சர்வீசஸும் இன்னொரு வே ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. சப்போர்ட் குரூப்ஸ்லலாம் அவங்கள இன்வால்வ் பண்ணால் அது வந்து ஒரு கம்யூனிட்டி இன்வால்வ்மெண்ட்டாக இருக்கும். அது ஒரு வே ஃபார்வர்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரெயின்டு சைக்கியாட்ரிஸ்ட்டை இந்த ப்ரோக்ராமில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்றது இன்னொரு வே ஃபார்வர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மென்டல் ஹெல்த்தை டிபி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜரில் இன்டகிரேட் பண்ணால் தான் டிபி ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்லேருந்து நிறையா ட்ராப் அவுட்ஸ் ஆகிறாங்களே அதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளோட சிக்னிஃபிகண்ட்டாக சொல்கிறாங்க. So let us see about our next article, Syria's Azad regime. So பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா சிரியன் சிவில் வார் வந்து 2011 நடந்துட்டுருக்கு. பட் ஆஃப்டர் 2016 வந்து இந்த ரீஜன் ரொம்ப ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் பாஷர் அல் அசாத். அவர் தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் ரஷ்யா, ஈரான் அண்ட் ஹெஸ்புல்லா அவங்கெல்லாம் இந்த சிரியன் வாரில் ஹெல்ப் பண்ணதுனால 2016 இந்த ரீஜன் வந்து ஸ்டெபிலைஸ்டாக தான் இருக்குது. பட் ஹவவர் ரீசன்ட் டைம்ஸில், அதாவது எஸ்பெஷலி லாஸ்ட் வீக்கில் HTS அதாவது ஹயத் தரீம் அல்-ஷாம் அப்படின்ற ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ரேப்பிடாக அட்வான்ஸ் பண்ணி சிரியாவில் இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அதாவது இடிலிப், அலிப்போ, ஹாமா அப்படின்ற இம்பார்ட்டண்ட்டான சிட்டிஸை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ரீசெண்டாக இந்த டென்ஷனுக்கு வந்துட்டு
காரணம், இது வந்து ஒரு குளோபல் லெவல்லையும் இம்ப்ளிகேஷன் பிகாஸ் மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் வந்து ரேப்பிடா சிரியால அட்வான்ஸ் ஆயிட்டுருக்காங்க. அண்ட் 2016லேருந்து சிரியா வந்து ஸ்டேபிளா தான் இருந்திருக்கு. பட் ரீசென்ட்டா இப்படி அட்வான்ஸ் பண்றதுனால, அது குளோபல் லெவல்ல ஒரு பெரிய இம்ப்ளிகேஷன். அதுவும் இந்த ஹமா அப்படின்ற சிட்டிய அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்களா, அது வாஸ் அண்டர் த பஷார் அல் அசாதோட டைரக்ட் ரெஜீம்ல, டைரக்ட் ரூல்ல இருந்திருக்கு. அதையும் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ, சிரியால சிவில் வார் நடந்திருக்கு இல்லையா? 2011ல. அது வி நோ இட் இஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் துனீஷியஸ் ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் லெட் டு அரப் ஸ்ப்ரிங். ஸோ துனீஷியாவில் நடந்த ஒரு ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் அதனோட சக்ஸஸ் அது வந்து நிறையா அதர் கண்ட்ரீஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி லைக் மோஸ்ட்லி த மிடில் ஈஸ்டர்ன் நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எம்இஎன்ஏ மிடில் ஈஸ்டர்ன் நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜியன். இந்த ரீஜியனில் இருக்க நிறைய கண்ட்ரீஸ் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தென் விச் ஆல்சோ லெட் டு ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் இன் ஈஜிப்த் and which also led to Arab Spring. In the Arab Spring, similar countries like Libya, Syria, Saudi Arabia, Iran and Bahrain இந்த மாதிரி கண்ட்ரீஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அங்கேயும் வந்துட்டு ப்ரோ டெமோக்ராட்டிக் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஒன்லி துனீஷியா அண்ட் ஈஜிப்டில் தான் வி கேன் சே which is purely pro-democratic. பட் இந்த அரப் ஸ்ப்ரிங்கில் நடந்த மோஸ்ட்லி கண்ட்ரீஸில் நடக்கிற டெமோக்ராட்டிக் மூமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டராக தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஷியா வெர்சஸ் சுன்னி கான்ஃப்ளிக்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா பிட்வீன் ஈரான் அண்ட் சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியாவை பேக் பண்ணுற கண்ட்ரிஸ் என்னென்ன? யூஎஸ், ஈரோப், இஸ்ரேல். அண்ட் இந்த ஷியாவை சப்போர்ட் பண்ணுற ஈரானோட சப்போர்ட்டர்ஸ் யாருன்னு பார்த்தா ரஷ்யா அண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் சைனா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ சிரியா வந்துட்டு மோஸ்ட்லி இட் ஹேஸ் த பாப்புலேஷன் ஆஃப் சுனி தான். பட் இதனோட லீடர் பஷார் அல் அசாத் வந்துட்டு ஒரு ஷியா. ஸோ இவங்க வந்துட்டு சிரியா வந்துட்டு சப்போர்ட்ஸ் ஈரான். ஆப்வியஸாக இட் வில் ஆல்சோ கெட் சப்போர்ட் ஃப்ரம் ரஷ்யா டு டார்கெட் சவுதி அரேபியா அண்ட் யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஸோ அரவுண்ட் 2011 கிட்ட யூஎஸ் அண்ட் யூகே வந்துட்டு ஈராக்கை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமா அங்கே பவர் வேக்கம் இருந்துச்சு. அதனால் அல் நுஸ்ரா விச் இஸ் அ பிரான்ச் ஆஃப் அல் கொய்தா அது வந்து அங்கே அவங்களோட ப்ரெசன்ஸை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ ஈராக்கோட நெய்பரிங் கண்ட்ரியான சிரியாலையும் ஐஎஸ்ஐஎஸோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சுது. ஸோ இதே மாதிரி 2011 to 2015 வந்து சிரியாவில் ஐஎஸ்ஐஎஸ் தான் மேஜர் த்ரெட்டாக இருந்திருக்காங்க. அவங்க தான் டாமினண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ 2015க்கு அப்புறமா ரஷ்யா வந்து ஹெஸ்புல்லாக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா ட்ரூப்ஸை வந்து சிரியாவில் டெப்ளாய் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஈரானோட ஹெல்ப்னாலையும் 2016ல் அல் அசாதோட ரெஜீமில் சிரியா பெட்டர் பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சிரியாஸ் அண்ட் சிரியன் வார் கான்ஃப்ளிக்ட். ஸோ இதனோட கீ பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆசாத் ரெஜீம், ஆசாத் தான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இவருக்கு வந்து ரஷ்யா, ஈரான் அண்ட் ஷியா மிலிஷியாஸ் ஹெல்ப் பண்ணதுனால தான் 2016லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஒரு டாமினன்ட் பொசிஷனில் இருக்காங்க. தென் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். ஸோ சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது கோடிஷ் லெட் மிலிஷியா.
இவங்க வந்து அசாதோ ரெஜிம்க்கு ஒரு த்ரெட் கிடையாது. பிகாஸ் அசாதோட ரெஜிம் வந்து எஸ்டிஎஃப்பை ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு சில ஏரியாக்கள் லைக் நார்த் ஈஸ்டர்ன் சிரியாவை வந்து அட்டானமி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால இவங்களோட சப்போர்ட்டும் இருக்கு. தென் ஹயத் தஹீர் அல்-ஷாம் இவங்க தான் வந்துட்டு இப்போ சிரியாவோட இம்பார்ட்டண்ட்டான பிளேசஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். இவங்கெல்லாம் தான் கீ பிளேயர்ஸ். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்ஸ், அதாவது 2016லேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்த கவர்மெண்ட் இப்போ ஹெச்டிஎஸ் அப்படின்ற ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷன் ரேப்பிடாக அட்வான்ஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரஷ்யாஸ் வித்ட்ராவல். ப்ரீவியஸாக அசாத் கவர்மெண்ட்டுக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ அவங்களோட ரஷ்யாஸ் வார் வித் யுக்ரைன்னால அவங்க இந்த இடத்துல வித்ட்ரா ஆயிருக்காங்க. ஆல்சோ ஈரானியன் சேலஞ்சஸ், ஈரானும் இஸ்ரேலில் காசா வார் போயிட்டுருக்கனால அங்கே பிஸியாக இருக்கனால அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லை. ஸோ அது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட். தென் ஹெஸ்புல்லாஸ் ரீபொசிஷனிங். ஸோ இந்த ஹெஸ்புல்லாங்கிறவங்க அசாதோட கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இல்லையா, அவங்களோட பொசிஷனும் இப்போ வீக்கெண்ட் ஆயிடுச்சு. அவங்களோட கான்சன்ட்ரேஷனும் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் இஸ்ரேல் வார். ஆல்சோ டர்க்கிஷ் சப்போர்ட்டும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட். அதனால் ஹெச்டிஎஸ் வந்து இப்போ அட்வான்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லைக் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் லைக் அலிப்போ, ஹமா இதெல்லாம் அவங்க வந்து ரேப்பிடாக அட்வான்ஸ் பண்ணி கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. அதுதான் வந்து ரீசெண்டாக நடந்த டெவலப்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் விச் இஸ் அபவுட் காப்பர் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா. லைக் காப்பர் இண்டஸ்ட்ரியோட சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னால நம்ம இந்தியாவோட 80% ஆஃப் காப்பர் இம்போர்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரம் ஜப்பானாக தான் இருந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னால இந்த ஜாப்பனீஸ் இம்போர்ட் ஆஃப் காப்பர் எல்லாம் வந்து பிஐஎஸ் சர்டிஃபிகேஷனுக்காக பெண்டிங்லேயே இருக்குது. அண்ட் விச் லெட் டு 90 days சப்ளை கிரன்ச் இன் இண்டஸ்ட்ரி அப்படின்றதுனால தான் இது காப்பர் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காப்பர் என்னன்னு பார்த்தா இட் இஸ் ஹைலி கண்டக்டபிள், ஹைலி மீலியபிள் அண்ட் இட் இஸ் ஆல்சோ கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 100% ஆஃப் காப்பரையும் நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் காப்பர். அண்ட் இதனோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரிக்கல் லைனில், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில், ஆட்டோமொபைலில், ரினியூவபிள் எனர்ஜியில் எல்லா இடத்துலையுமே இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நாம் பார்த்துருப்போம் 80% ஆஃப் காப்பர் இம்போர்ட்ஸ் இஸ் ஃப்ரம் ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியாவில் காப்பர் எங்கெங்கே மைன்ஸ் இருக்குது, என்ன மேஜர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் ஜார்க்கண்டில் மட்டும்தான் ரிசர்வ்ஸ் இருக்குது காப்பருக்கு. அண்ட் தென் அந்த மேஜர் ரிசர்வ்ஸ்லையும் மைனிங் வந்துட்டு ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் ஹெச்சிஎல் தான் பண்ணுறாங்க. ஸோ இதனோட சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தா ரிசோர்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட். நம்ம மேலே பார்த்த மாதிரி only these 3 states have the reserves of copper and which leads to heavy dependency on imports such as Japan. அவங்க தான் நம்மளோட 80% ஆஃப் காப்பர் இம்போர்ட்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். தென் ஹை காஸ்ட் லைக் ரைசிங் எனர்ஜி க்ரைசிஸ்னால இப்போ காஸ்ட் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கு. தென் என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் லைக் மைனிங் பண்ணுறதுனால நம்ம கண்டிப்பாக டீஃபாரஸ்டேஷன் பண்ணுவோம் அண்ட் பொல்யூஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ்னு சொல்லலாம். தென் பாலிசி இஷ்யூஸ், ரீசெண்டாக கொண்டு வந்த பாலிசி பற்றியும் சொல்லியிருப்போம். அண்ட் நம்ம ஸ்டெர்லைட் பிளான்ட்டை வந்து 2018 க்ளோஸ் பண்ணதுனால மெஜாரிட்டியாக நம்ம இம்போர்ட்டை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த பாலிசி இஷ்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா நேஷ்னல் மினரல் பாலிசி 2019. இது வந்து எதுக்காகனா டொமஸ்டிக் மைனிங்கையே பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. தென் ரினியூவபிள் எனர்ஜி புஷ். இப்போ நம்ம ரினியூவபிள் எனர்ஜிக்கு நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கனால சச்சஸ் இவிஸு அப்புறம் சோலார் பேனல்ஸ்லாம் போடுறதுனால அதுக்கு காப்பரை நம்ம ஹெவியாக டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ். அண்ட் மேக் இன் இந்தியா which encourages investment in copper manufacturing within India. And impacts of this quality control order என்னன்னு பார்த்தா import disruption. முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி அந்த
பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன் வந்து பெண்டிங்லேயே இருக்கிறதுனால ஜாப்பனீஸ் ஷிப்மெண்ட்ஸில் டிலே ஆயிருக்கு. எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த காப்பர் இம்போர்ட் வந்துட்டு டிலே ஆனதுனால ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் ஹை ஆகுது. அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் டிலேஸும் நடக்குது. ஸ்டேக் ஹோல்டர் வந்து என்ன கன்சர்ன் வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த QCOவை 4 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் பிஐஎஸ் சர்டிஃபிகேஷனை இப்போ சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இதனோட ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ அதானியோட கட்சில் இருக்க ரீஃபைனரியை வந்து சப்ளையை என்ஹான்ஸ் பண்ண சொல்லலாம் 2025க்குள்ள. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம டெம்பரவரியாக இப்போ போட்ட நார்ம்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக இருக்க யூனிட்ஸை வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டரில் எக்ஸம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் our next article is about India Bhutan's cooperation. லைக் ரீசெண்டாக கெலுப்பு மைண்ட்ஃபுல்னஸ் சிட்டி ப்ராஜெக்டில் இந்தியாவும் கொலாபரேட் பண்ணுறாங்க. இப்போது கெலுப்பு அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா, நியர் த இந்தியா பூட்டான் பார்டர். லைக் இங்கே இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், கெலுப்பு இஸ் நியர் த இந்தியா பூட்டான் பார்டர். அண்ட் இதனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சஸ்டைனபிளாக ஒரு அர்பன் சிட்டியை டெவலப் பண்ணணும். அதுமாதிரி இட் ஷுட் அலைன் வித் கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். நம்ம பூட்டான் வந்து கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் தான் இண்டிகேட்டராக எடுத்துப்பாங்க அப்படின்னு. பிகாஸ் பூட்டான் இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். ஸோ அதுக்கு அலைன் ஆகிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்தியாவோட ரோல் இதில் என்னென்னா, ஃபினான்ஷியலாகவும் டெக்னிக்கலாகவும் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் புனா சாங்சு டு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தா, பிரம்மபுத்திராவோட ஒரு ட்ரிபியூட்டரியான புனத் சாங்சு ரிவரில் புனக்கா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்னால பூட்டானோட எனர்ஜி எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எக்கனாமிக் க்ரோத்துக்கு அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்தியாவோட ரோல் இதில் என்ன அப்படின்னா, இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ஃபண்டிங்கும் எக்ஸ்பர்டைஸும் கொலாபரேஷனும் கொடுக்குறோம். அண்ட் ரீசெண்டாக நடந்த பைலேட்ரல் டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ரிலையபிள் பெட்ரோலியம் சப்ளைக்காகவும் ஃபுட் சேஃப்டி கோஆப்ரேஷனுக்காகவும் நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக ஒரு மெமராண்டம் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ரினியூடு பார்டர் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு. சைனாக்கும் பூட்டானுக்கும் பார்டர் டாக்ஸ் நடந்துச்சு இல்லையா, அதை நாம் வந்து ரிவ்யூ பண்ணி நம்மளோட ரீஜனல் செக்யூரிட்டிக்கு ஏதாவது இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கெலுப்பு மைண்ட்ஃபுல்னஸ் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு நம்ம ரீஜனல் எக்கனாமிக் ஹப்பை டெவலப் பண்ணலாம், விச் வில் ஆல்சோ ஃபோஸ்டர் க்ரோத் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்தியா பூட்டானோட கோஆப்ரேஷன் பற்றி பார்த்தோம். நம்ம இப்போ இருக்க கீ இஷ்யூஸ் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பார்டர் டிஸ்பியூட்ஸ் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக பார்டர் எங்கே டிமார்க்கேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பார்டர் டிஸ்பியூட் நமக்கு போயிட்டுருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ இஸ் கோயிங் ஆன் வித் சைனா ஆல்சோ. அண்ட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டில் இந்தியா தான் நிறையா வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கோம். ஆனால் அதிலிருந்து பூட்டான் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை மட்டும் பார்த்தா போதாது, அதனோட என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியல் இம்பேக்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரேட் இம்பேலன்ஸ் என்னன்னு பார்த்தா, பூட்டான் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் இந்தியா ஃபார் இட்ஸ் இம்போர்ட். ஸோ அது வந்து ஒரு கீ இஷ்யூவாக இருக்குது. தென் கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட். பூட்டான் வந்து கிராஸ் பார்டர் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸை வந்து இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கன்சர்னை இண்டிகேட் பண்ணுது. பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ். இந்தியா வந்து பூட்டானோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னு அக்யூசைசேஷன் பண்ணியிருக்காங்க. So that's all about today's analysis, and thank you.